உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரேவதி, நீ போய் மணமேடையில உட்காரு. அம்மா உன் நல்லதுக்காக தான் சொல்லுவேன், என்ன நம்பு. போய் மணமேடையில உட்காரு. சாரிமா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு பிடிக்காத கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். ரேவதி, அம்மா, நீங்க நினைச்சதுதான் நடக்கணும்னு நினைக்கிறீங்களே ஒழிய, ஏன் மனசுலயும் ஒரு ஆசை இருக்கு, வெறுப்பு இருக்குன்னு ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? எங்க வாழ்க்கையை நீங்களே வாழணும்னு நினைக்கிறது சரி இல்லம்மா. என் ஃபீலிங்ஸை நீங்க மதிக்கவே இல்லம்மா. இல்ல ரேவதி, உன் ஃபீலிங்ஸ மதிச்சுதான் நான் உனக்கு மகேஷ கட்டி கொடுக்கறேன்னு சொன்னேன். நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வராத ஏழையா இருந்தாலும் உனக்கு பிடிச்சிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். அப்படிப்பட்ட நான் இந்த முடிவை எடுக்கிறேனா அதுக்கு காரணம் சூழ்நிலை. அத புரிஞ்சுக்கோ. ராஜா நல்லவன், உனக்கு ஏத்தவன். அம்மா, இந்த டிரைவர் நானும் நல்லவர் தான் நினைச்சேன். ஆனா இப்ப அவரு நடந்துக்கிற விதம்லாம் தப்பா இருக்கு. ஒரு ஆளு தப்பானவனு தெரிஞ்ச பிறகு எப்படிமா அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? தெரிஞ்சு என்ன நரகத்துல விழ சொல்றீங்களா? என்னால முடியாதுமா. நான் காலம் முழுக்க கல்யாணம் ஆகாம இருந்தாலும் இருப்பனே ஒழிய டிரைவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேமா. சாரிமா, என்ன மன்னிச்சிருங்க. ஒரு டிரைவருக்கு நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? அவன் யாரு என்னங்கிற ஒரு விவரம் கூட நமக்கு முழுசா தெரியாது. நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அவன் ஸ்டேட்டஸ் என்ன? எந்த வகையில அவன் நம்ம ரேவதிக்கு பொருத்தமா இருப்பான்? சந்திரா, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஸ்டேட்டஸ் விஷயத்தை பத்தி பேசாத. அந்த மகேஷோட ஸ்டேட்டஸ் என்ன, அத மட்டும் எப்படி ஓகேன்னு சொல்ற? இது பாரு, இந்த கல்யாணத்துக்கு ஸ்டேட்டஸ் ஒரு பிரச்சனை இல்ல, புரியுதா? சரிக்கா, ஸ்டேட்டஸ விடு. அவன் எந்த ஊரு, அவன் அம்மா அப்பா யாரு, அவன் பேக்ரவுண்ட் என்ன, எதுவுமே தெரியாம எப்படி பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிக்கிற? சந்திரா, ரோஹிணி புருஷன் மயில இருக்காருல்ல, இவரோட ஃபேமிலிய பத்தி யாராவது எப்பவாவது கேட்டிருக்கீங்களா? அவரு ஃபேமிலி யாருன்னா அவரே மறந்துட்டாரு. ஏன்னா என் பொண்ண கட்டின பிறகு அவர் என் மருமகன், அதுதான் அவரோட அடையாளம். அதே மாதிரிதான் டிரைவர் ராஜா, ஊரு பேரு தெரியாத அனாதையாவே இருக்கட்டும், அவன் யாரு என்னன்னு எனக்கு கவலை இல்ல. அவன் நல்லவன், நேர்மையானவன், ஒழுக்கமானவன். என் பொண்ண கட்டிக்கிட்டா அவன் ரேவதியோட புருஷன், என் மருமகன், அவ்வளவுதான். பிடிக்காத ரெண்டு பேரை சேர்த்து வச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த வாழ்க்கை நரகமா தான் மேடம் இருக்கும். அதுதானே மேடம் ரேவதியும் சொல்றா. என்ன ராஜா நீ இப்படி பேசுற? மகேஷ் இல்லங்கிற சூழ்நிலையில தானே நானே இந்த முடிவு எடுத்தேன். மகேஷ காணும், ஆனா இந்த முகூர்த்தத்துல ரேவதி கல்யாணம் நடந்தே ஆகணும்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. இந்த இக்கட்டான சூழல்ல தானே நான் உன் பேரையே சொன்னேன். அதையே நீ மறந்துட்டு பேசிட்டு இருக்க. மேடம், மகேஷ் இல்லைன்னா என்ன மேடம், ரேவதிக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. அதுக்காக அவசரப்பட்டு என்ன மாப்பிள்ளையாக்குறது சரியில்லை மேடம். மாமா, இந்த கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்ல மாமா. ஏன் மாப்பிள்ள அப்படி சொல்றீங்க? பின்ன ஒருத்தருக்கு பிடிக்கலனா சமாதானம் பண்ணி கல்யாணத்தை செஞ்சு வச்சிடலாம். இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்றப்ப எப்படி மாமா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? எல்லாம் நடக்கும் மாப்பிள்ள, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆமா, நீங்களும் இதே தான் சொல்றீங்க. என்னதான் நடக்க போகுதுன்னு ஒன்னும் புரியல. இல்ல ராஜா, ரேவதி உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவதான். இப்ப ஏன் உன் மேல இப்படி வெறுப்பா இருக்கான்னு தெரியல. உன்னை பத்தி யாராவது தப்பா சொல்லிருக்காங்களான்னு தெரியல. அதனாலதான் உன் மேல பழிய போட்டு பேசுறான். மேடம்,
இதுல ரேவதியோட விருப்பம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மேடம். எனக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எண்ணமே இல்லை. உங்க குடும்பத்துக்கு என்னைக்கும் விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். ராஜா, நான் உன்னை வேலைக்காரனா நினைக்கல, என் குடும்பத்துல ஒருத்தனாதான் நினைக்கிறேன். மேடம், அது நீங்க என் மேல காட்டுற அன்பு, அது கண்டிப்பா நான் கடமைப்பட்டிருக்கேன். அன்னைக்கு நிச்சயத்தப்பவும் நீங்க என்ன ரொம்ப கம்பல் பண்ணதால தான் நான் மோதிரத்தை போடவே ஒத்துக்கிட்டேன். ஆனா கடைசி நேரத்தில் அது நடக்காம தானே போச்சு. இப்பவும் அதே தப்ப செய்யாதீங்க மேடம். மேடம், நீங்க வேற என்ன வேணா சொல்லுங்க, நான் செய்யறேன். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்னால செய்ய முடியாது மேடம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. சிலம்பம், அம்மா, போலீஸ பத்தி எங்களுக்கு தெரியாதா? காசை வாங்கிட்டு உண்மைய பொய்ன்னு சொல்றதும் பொய்ய உண்மைன்னு சொல்றதும். ஏய், போலீஸ கூப்பிட்டது நான், விசாரிக்க சொன்னது நான். ஏன் செல்வாக்க பத்தி உங்களுக்கு தெரியாதா? என்ன மீறி, ஏன் வார்த்தையை மீறி போலீஸ்க்கு லஞ்சம் கொடுத்து அவனால சரி பண்ண முடியுமா? கொஞ்சம் கூட யோசிக்காம ஏதேதோ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. சரி, உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. ரேவதி கிட்ட நானே பேசிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. நாங்க என்ன சொல்ல வரோம்னு கிளம்புங்கன்னு சொல்லிட்டேன்ல, போங்க இங்க. அவளுக்கு புத்திமதி சொல்லுவீங்கன்னு பார்த்தா வந்து இங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? வெள்ள போங்கடி, போங்கன்னு சொல்றேன்ல. ரேவதி, நான் சொல்றத கேளுமா. இப்ப எதுக்கு நீ கல்யாணம் வேண்டான்னு அடம் பிடிக்கிற? அம்மா உனக்கு நல்லதுதான் செய்வேன்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் இந்த முடிவை எடுக்க எவ்வளவு தூரம் யோசிச்சிருப்பேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல. ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்கணும்னா கூட நான் 1000 தடவை யோசிப்பேன். அதுல இருக்கிற சாதகம் பாதகம், கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சுதான் நான் முடிவே எடுப்பேன். இது என் பொண்ணோட கல்யாணம், இதுல நான் எவ்வளவு யோசிச்சிருப்பேன். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தான் எனக்கு தெரியல. இது பாரு, நம்ம டிரைவர் ராஜாவா கல்யாணம் பண்ணிக்கோ, உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இல்லம்மா, என்னால முடியாது. கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் மகேஷ் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இப்ப அவரு மாப்பிள்ளை இல்ல, டிரைவர் தான் மாப்பிள்ளைன்னு சொன்னா அதை எப்படிம்மா என் மனசு ஏத்துக்கும்? அதோட அந்த ராஜா நல்லவன் இல்லைன்னு எனக்கு இப்போதான் தெரிய வந்துச்சு. தன்னோட நியாயத்தை சாதிக்கிறதுக்கு அடுத்தவங்க மேல அபாண்டமா பழி போடுற கேரக்டர் அவன். அவனோட கல்யாண வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுமா. இல்ல ரேவதி, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நான் ரொம்ப தீவிரமா யோசிச்சுதான் இந்த முடிவே எடுத்திருக்கேன். இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு நான் எடுத்திருக்கிற இந்த முடிவு இன்னைக்கு வேணா உனக்கு தப்பா தோணலாம். பின்னாடி அம்மா சரியான முடிவு தான் எடுத்தாங்கன்னு நீயே சந்தோஷப்படுவ பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.